பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, முடியாத சூழ்நிலையிலும் முடியும் என்று செய்யுங்கள், இது கர்த்தருக்கும் மகிமை. ஆதார வசனம் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நீ மரணபரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். தேவனுக்கு உண்மையாயிருப்பவர்களே. இந்த வசனம் வெளிப்படையாக என்ன சொல்கிறது? ஜீவ கிரீடம் என்பது ஒரு பெரிய தங்கத்தில் செய்து தலையில் வைப்பதல்ல, அந்த அளவுக்கு கனமும் மகிமையும் தருவேன் என்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? உன்னால் முடியவே முடியாது, பொய் சொல்லித்தான் ஆக வேண்டிய நிலைமை இருக்கிறது, போக முடியாத காரியம். ஆகிலும் அப்படி இருந்தும் நீ உண்மையாயிரு, அதை செய்துவிடு, நான் உனக்கு மகிமையை தருவேன் என்கிறார். உன்னால் முடியாத கட்டத்திலும் நீ முடியும் என்று நில்லு, நான் உனக்கு ஜீவகிரீடத்தை தருகிறேன். இதுதான் வாழ்க்கை. இங்கே இந்த வாக்கில் ஆகிலும் என்ற வார்த்தை தான் இந்த செய்தியினுடைய ரூட் வேர்ட். இதுதான் செய்தியை அவிழ்த்து கொடுக்கிறது. யாக்கோபை துரத்தி கொண்டு இவன் மாமனார் வருகிறான். யாக்கோபின் மாமனார் பின்னாடியே வருகிறான். ஏனெனில் யாக்கோபு சொல்லாமல் கொள்ளாமல் தன் 2 மனைவிகள், குழந்தைகள், ஊழியக்காரிகள், குழந்தைகள், மிருக ஜீவங்கள் சகலத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் கட்டளையின்படி கானா நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கையில் மாமனார் லாபான் இதை கேள்விப்பட்டு பின்தொடர்கிறான். ஓரிடத்தில் சந்தித்து விட்டான் யாக்கோபை. அப்பொழுது சொல்கிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையே என்று தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் என்றார். லாபானை தடுத்து நிறுத்தியது தேவ எச்சரிப்பு. ஆதியாகமம் 31:29 குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடத்துல ஆகிலும் என்பது எனக்கு எல்லாம் செய்ய வல்லமை உண்டப்பா, உன்னை இப்படியே என் பிள்ளைகளெல்லாம் திருப்பி நான் கூட்டிக் கொண்டு போக எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் என்னால் செய்ய முடியாது, ஏனென்றால் உன்னுடைய தேவன் என்னை தடுத்து நிறுத்திவிட்டார் என்பதுதான் இந்த இடத்தில் ஆகிலும் என்பதற்கு. யாக்கோபு தேவ வார்த்தையின்படி உண்மையாய் போகிறான். அந்த உண்மையாக நாம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்காக நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது வருகிற தடையை அவர் பார்த்து கொள்வார். அதுதான் இதனுடைய அர்த்தம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அங்கே ஒரு ஆகிலும் என்பது ஒன்று இருக்கிறது. மக்கள் ராஜா வேண்டும், ராஜா வேண்டும், அந்த நாட்டுக்கு ராஜா, இந்த நாட்டுக்கு ராஜா இருக்கிறார்கள், எங்களுக்கு அப்படி வேண்டும் என்று கேட்கிறார்கள். கர்த்தர் தான் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்போ சாமுவேல் சொல்கிறார், நீங்கள் ஒரு பாவம் செய்தீர்கள், ராஜா வேண்டும் என்ற பாவம் உண்டு, அதை நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள், ஆகிலும் இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கிறது. இந்த இடத்துல ஆகிலும் என்பதற்கு நீங்கள் அவரை விட்டு விலகாதீர்கள், அவர்களோடு இருங்கள், அவர் உங்களை காப்பார் என்று சொல்கிறார். இந்த இடத்தில் தப்பு செய்து விட்டீர்கள், அது அந்த குற்ற மனசாட்சியோடு இருக்க வேண்டாம் என்பதுதான் இந்த இடத்துல ஆகிலும் என்பது. 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இங்கு ஒரு ஆகீஸ் ராஜா, பெலிஸ்தியர் ராஜா, அங்கே போய் தஞ்சமாக இருக்கிறான் தாவீது அவனுடைய உடன் ஆட்கள். இங்கே ஒரு யுத்தம் வந்து விட்டது. யாருக்கு? பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும். இப்போ தாவீது இஸ்ரவேல்களோடு தானே சேருவான், அவன் ஜனம் தானே, அங்கே இருக்கிறான், பெலிஸ்தியர் தேசத்தில் தான் இருக்கிறான். ஆகீஸுக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆகீஸ் சொல்கிறார், அப்பா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ யுத்தகாலத்துக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், ஆனால் பிரபுக்கள் உன்னை நம்ப மாட்டேங்கிறார்கள், அதனால் தான் நீ வேண்டாம் என்கிறார். உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் ஒன்று நடுவே நிற்கிறது என்பது இந்த இடத்தில். நம்மை பற்றி எல்லாமே உண்டு, எல்லா நல்ல நன்மைகள் உண்டு, ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு இக்கண்ணா வைத்து விடுகிறார்கள். அதையும் நம்ம தடுக்க முடியாது, ஏனென்றால் அது கர்த்தர் வைத்தது, நீ போகாதே என்று தடுத்தது. எனக்கு எல்லாம் ஓகே, ஆனால் ஒரு தடை பிரபுக்கள் என்று அவன் சொல்கிறார். இப்படி நிறைய இடத்தில் நாம் பார்க்க முடியும். இங்கே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் யாவீருடைய மகள், ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரித்தே போய்விட்டாள். அங்கே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறார், மரித்து போய்விட்டாள், ஆகிலும் நீர் அவள் மேலும் கையை வையும், அவள் பிழைப்பாள் என்கிறார். இந்த இடத்தில் ஒரு சான்ஸ் இருக்கிறது. மரித்து விட்டாள், இனி அடக்கம் பண்ண வேண்டியதான், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நீர் எசப்பா நீங்கள் கை வையுங்கள், அவள் பிழைப்பாள் என்கிறார். அதே தான் நம்மளது எல்லாமே முடிந்து விட்டது, ஆகிலும் ஒரு சான்ஸ் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை விடக்கூடாது. எழுப்பு கொடுத்தார் அல்லவா, ஒரு சான்ஸ் இருக்கிறது என்று எழுப்பு கொடுத்தார் அல்லவா, அவருடைய விசுவாசத்தை அவன் மகிமைப்படுத்தினார் அல்லவா. அப்படித்தான் நமக்கும் எல்லாம் முடிந்ததை என்றாலும் ஆகிலும் இன்னொரு இக்கண்ணாய் இருக்கிறது. வெளிப்படுத்த 2:10 நாம் மேலே வாசித்தோம் அல்லவா, கர்த்தர் யோவானுக்கு சிபர்னா சபையை பற்றி சொல்லி எழுதி அனுப்பு என்கிறார். அதில் இந்த சபை, அதாவது சபையை மட்டுமல்ல, இந்த குடும்பம், இந்த தனிப்பட்ட நபர், எத்தனையோ உபத்திரவங்கள் வழியாக வருகிறது.
அதன் மத்தியிலும் இவருடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சத்துருவினால் வரும் போராட்டங்கள், சொந்த ஜனங்களினால் வரும் நிந்தை, போராட்டங்கள், இவைகளை சகித்து கொண்டிருக்கிறார்கள். இது போதாதென்று பிசாசினுடைய அலைக்கழிப்பு, கோர்ட்டு கேஸ் என்று இத்தனை மத்தியிலும் உண்மையுள்ளவனாயிரு. இருக்க முடியாத சூழ்நிலைதான். ஆகிலும் நீ உண்மையிலானாயிரு. எது மட்டும்? மரண பரியந்தம் நான் உனக்கு ஜீவ குடைத்து தருவேன். அப்போ மரண பரியந்தம் நம்முடைய உண்மையை சோதித்து விட்டு தான் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பது அல்ல பொருள். நாம் எந்தெந்த இக்கட்டான இடத்தில் சகித்து கொண்டு அவருக்காக நிற்கிறோமோ, ஆகிலும் நான் செய்கிறேன், ஆகிலும் நான் போகிறேன், ஆகிலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நிற்கிறோமோ, அதற்கு பிரதிபலன் உண்டு. அப்பவே உண்டு, நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த சபைக்கு கிடைக்க போகும் மகிமையை பற்றி அவர் சிமிர்னா சபைக்கு கிடைக்க போகும் மகிமையை பற்றி பேசுகிறார். நான் இந்த பூமியில் இருக்கும் வரை ஒரே போராட்டம், ஒரே கஷ்டம், வேதனை, உபத்திரவம் தான் என்ற எதற்கு இந்த மார்க்கம், எதற்கு இந்த விசுவாச வாழ்வு என்று ஆகிவிடும் இல்லைங்களா? அவர் அப்படி விடுவதே இல்லை. இதன் பொருள் என்ன? விசுவாசிகளாகி நமக்கு ஆண்டவர் சொல்வது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உபத்திரம் அவசியம், இடர்கள் அவசியம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. இந்த ஆனாலும் தான் நமக்கு ஒரு பிடிப்பை, விசுவாச கயிறை பிடித்து கொள்ள உதவி செய்கிறது. அப்படி என்றால் இடர்கள், உபத்திரவுகள் அவசியம்தான். இவைகள் உங்களை உண்மையிலின்று பிறலை செய்ய நிறைய வாய்ப்புகள் உண்டு, விலகி போக வாய்ப்புகள் உண்டு. ஆகிலும் அப்படி பின்வாங்கி போக விடாதீர்கள். நான் இருக்கிறேன், நான் ஜெயித்தவன், நான் ஜெயித்தவன் என்றால் ஜெயித்த கட்சியோடு தான் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை நான் ஜெயிக்க வைப்பேன் என்கிறார். எல்லாமே இருள்தான், ஆகிலும் ஒரு சந்தர்ப்பம் உண்டு, ஒரு சான்ஸ் உண்டு, ஒரு ஒளிக்கீற்று உண்டு என்றுதான் அதற்கு பொருள். என் ஜெயம், என்னுடைய வெற்றி உங்களுடைய கணக்கில் வைக்கப்பட்டுள்ளது என்று இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார். உபத்திரவம் கொஞ்ச காலம்தான். பிரசவ வேதனை எவ்வளவு நேரம் யோசித்து பாருங்கள். பிள்ளை பெற்றவுடன் எவ்வளவு மகிழ்ச்சி. இங்கே இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு அற்புத வாழ்வு உண்டு, மகிமையான வாழ்வு உண்டு. அதுதான் ஜீவக்கிரீடம். அற்புதமான வாழ்வு, சுகமான வாழ்வு, செழிப்பான வாழ்வு, மகிமையான வாழ்வு, ஒரு மதிப்பிடக்கூடிய வாழ்வு, அதுதான் ஜீவக்கிரீடம். யாக்கோபு 1:12 சொல்கிறான். அந்த வசனம் யாக்கோபு 1:12 சொல்கிறது, கொஞ்ச காலம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகித்துத்தான் ஆக வேண்டும். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம் என்று வரும் இடத்திலெல்லாம் அற்புத வாழ்வு, மகிமை, கனம் என்பதாகும். கொஞ்ச காலம் சகித்துத்தான் ஆக வேண்டும். 1 பேதுரு 3:17 சொல்கிறது, நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாயிருக்கும். தீமை செய்து பாடு அனுபவித்தால் அது நமக்கு வரும் தண்டனை, அதில் ஒரு பெரிய லாபம் இல்லை. நாம் என்ன ஆண்டவருக்கு செய்கிறோம்? நன்மை செய்து நல்லது என்று போய் அதில் ஒரு தீமை வந்து சகித்து கொண்டால் அதை மேன்மை என்கிறார். எதிலெல்லாம் உண்மை? ஆண்டவரை தேடுவதில் உண்மையாயிருக்க வேண்டும். ஆமாம், பாடுகள் வரும். இத்தனை காலம் தேடினீர்கள், என்னத்தை கண்டடைந்தீர்கள் என்று கேட்பார்கள் வீட்டில். பொறுமையாக இருக்க வேண்டும், மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து சொல்கிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும், பூரா இழந்து விட்டேன், எல்லாம் இழந்து விட்டேன், ரோட்டுக்கு வந்து விட்டேன், இனி என்ன தேவன் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது போல பேசுகிறார். யோபு பதில் சொல்கிறார், பைத்தியக்காரி பேசுவது போல் பேசாதே, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? யோபு 2:9-10. அவன் உண்மையாக இருந்தான், சகித்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான். கஷ்டம்தான். யோபு 42:10 பலன் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் அல்லவா? அவன் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்றால் உண்மையாயிருந்தான்? இல்லை, தம்முடைய தேவனுக்கு உண்மையாயிருந்தான். அவனுடைய தகப்பன் சந்தோஷப்படுவார் என்று உண்மையாயிருந்தான். அதற்கு இரட்டத்தனையாக பலன் கொடுத்தார். அப்படித்தான் உங்களுக்கும் கிடைக்கும். தாவீது சவுலுடைய விஷயத்தை சகித்தான். நாம் வேதம் வாசிக்கும் போது நமக்கே கோபம் வருகிறது, இவனை போட்டு தள்ளுனாத்தான் என்ன என்று. ஆயிலும் அவன் உண்மையாயிருந்தான் தாவீது. எதில் உண்மையாயிருந்தான்? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடக்கூடாது, இது பிரமாணம். பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் உண்மையாயிருந்தான். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவருடைய ஆவி உடையவன், அவனை தொடக்கூடாது என்பது பிரமாணம். அதனால் தாவீதுக்கு வந்த பலன் என்ன? சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானான். தானியேலுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், பாபிலோனில் அந்நிய நாட்டில் சிறைப்பிடித்து போன இடத்தில் நாங்கள் இப்படித்தான் இருப்போம், எங்கள் தேவனைத்தான் தொழுவோம் என்று இருந்தார்கள். முடியவே முடியாது என்ற சூழ்நிலை வந்துவிட்டது. உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது. உயிர் போனாலும் பரவாயில்லை, உண்மையா என்றார்கள். அதே தேசத்தில் அவர்களை மரணமாக சந்தித்தது, சிங்கமாக விழுங்கினது, தீயா அவங்களை கருகி போட்டது, ஏதும் நடக்கவில்லை. மனிதர்கள் நியமித்ததெல்லாம் மனிதர்களையே தீண்டியது.
அதே தேசத்தில் உயர்த்தப்பட்டார்கள். உயர்வான உயர்வு. மக்களே, பிசாசு நம்மை உபத்திரவம், வேதனை, பாடுகள், ஏமாற்றம், வறட்சி கொடுத்து நம்மை உண்மையிலின்று விலகச் செய்வான். எல்லா ஏற்பாடுகளும் அவன் செய்து வருகிறான். ஆகிலும் நாம் தம் கட்டி சபைக்கு செல்வதை நிறுத்தக்கூடாது, அதிகாலை ஜெபத்தை நிறுத்தக்கூடாது, முறையாக வேதம் வாசிப்பதை நிறுத்தக்கூடாது, வீட்டிலும் வெளியிலும் பொறுமை சகித்து கொள்ள வேண்டும். ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? இருக்கலாமே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்குள் மகிழ்ச்சியாகிருங்கள். பிலிப்பியர் 4:4. எல்லாம் பார்க்கிறார். அவர் உங்களுடைய உண்மைத்தன்மையை பார்க்கிறார். முடியாத சமயத்திலும் எப்படி செய்கிறீர்கள்? ஒன்றுமே உங்களிடத்தில் இல்லை. கொஞ்சம் அந்த 2 ராஜாக்கள் வருகிறது அல்லவா, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு விட்டு சாக போகிறவன், அதில் எனக்கு ஒரு அடை கொடு என்று கேட்டான் எலியா. கொடுத்தாள் அல்லவா, அந்த கொஞ்சத்திலையும் கொடுத்தாள் அல்லவா. அப்படி நம்ம கொஞ்சத்திலையும் கொடுக்கறதுக்கு அதை பார்க்கிறார். நிறைய வைத்திருக்கிற கொடுப்பதையே ஒன்றும் அவர் பெரிய இதாக பார்ப்பதில்லை. அந்த 2 துட்டு போட்டால் அல்லவா காணிக்கை பெட்டியில், அவளைத்தானே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அப்படி கொஞ்சத்திலும் உண்மையாயிருங்கள். முடியவே முடியாத சமயத்திலையும் உண்மையாயிருங்கள். அதற்கு உண்டான பலன் அளவே இல்லை. அப்படித்தான் சாட்சிகள் சொல்லுகிறது. அவருடைய நேரத்திற்கு நாம் காத்திருக்கும் போது, நாம் இதை ஒவ்வொரு நாளும் செய்யும் போது பிசாசின் முகத்தில் கரியை பூசுகிறோம். ஒரு சமயத்தில், முடியாத சமயத்தில் நீங்கள் முடியும் என்று செய்யும் பொழுது பிசாசின் முகத்தில் கரியை பூசுகிறீர்கள். கர்த்தருக்கும் மகிமையை செலுத்துகிறீர்கள். தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இப்படி செய்து வருகிற சகலத்தை சகித்து கொண்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அடியாளையும் மகிமைப்படுத்தாமல் இருப்பாரோ? ஒரு நாள் இருக்க மாட்டார். சங்கீதம் 50:23 வாசித்து பாருங்கள். மகிமைப்படுத்துவேன் என்கிறார். யோசுவா 3:7 யாவருடைய கண்களுக்கு காணும்படியாக என் பிள்ளையை உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லுகிறார். சொன்னவர் செய்தே முடிப்பார். ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, நீர் எங்களோடு இருக்கையில் எங்களுக்கு எப்பேற்பட்ட உபத்திரவம் வந்தாலும் கவலை இல்லை, சகிப்போம், ஏற்றுக்கொள்வோம், நீர் தாங்கிக் கொள்வேன். அவைகளை தோற்கடிக்கும் வகையில் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தையின்படி நடப்போம். நீர் சகலத்தையும் விடுதலை கொடுத்து எங்களை உயர்த்துவீர். இரட்சணிய பாடல்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு ஒவ்வொரு நாளையும் தேவ கிருபை கொண்டு பிசாசின் தந்திரத்தை தோற்கடித்து ஜெயம் பெற்று ஆண்டவருக்கு மகிமையை சேர்ப்பேன். அதற்காகத்தானே என்னை ரட்சித்தார். அவருக்கு மகிமையை நான் செலுத்தாமல் இருப்பேனா? என்னுடைய சுயத்தை நான் திருப்தி ஆக்க மாட்டேன். என் தேவனை மகிமைப்படுத்துவேன். ஆமேன். ஹல்லேலூயா.